சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். பத்திரிகையாளர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடைசி 4-5 நாளா ஏகப்பட்ட அரசியல் நாடகங்கள், பல விஷயங்களை பார்த்தோம். மேற்கொண்டு வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது, வெவ்வேறு கட்சிகளில் ஒரு பெரிய முக்கியமான மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை பற்றி உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்க கேட்கலாம், என்ன குதிரை பேரம்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீங்க போய் இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரீங்க, உங்க பார்வையில் எப்படிப்பட்டது? குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குன்னு யார் சொன்னா? எல்லா கட்சியும் எடப்பாடி கூட குற்றம் சொல்றாரு. அதாவது நேற்று சிவி சண்முகம் அவர்களும் என்ன நடந்துச்சுன்றது சொன்னார். அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே என்ன நடந்துச்சு, அதனால ஏன் இவங்க வெளியில வராங்க அப்படின்றத எல்லாத்தையும் அவர் தான் மீடியால சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல புதுசா நீங்க திருப்பி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நடக்கல. இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாமே திமுக அதிமுக மையப்படுத்தி தான் நடந்திருக்குன்னு சிவி சண்முகம் தெளிவா ஒரு எம்எல்ஏ தெளிவா சொல்றாரு. அப்ப அதை மையப்படுத்தி தானே நீங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதை ஏற்கனவே ஒரு கம்யூனிஸ்ட் முக்கியமான தலைவரும் அதை ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கிறார், பேபி சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். சொல்லுங்க. தேவை என்பது தாவேக்காவுக்கு தான், ஏன்னா சீட்டு கம்மியா இருக்குங்கிறதுனால. அதனால குற்றச்சாட்டு என்பது அவங்க மேலதான் எல்லாருமே தேவை. பாருங்க, அதுக்கு முன்பதாக சிவி சண்முகம் சார் சொன்னதுல இருந்து என்ன தெளிவா தெரியுது, ஆட்சி நம்ம ஏன் அமைக்க கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு தேவை ஏற்பட்டிருக்குல்ல, அதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹோட்டல்ல கொண்டு போய் அடைச்சு வச்சது யாரு? அதெல்லாம் நீங்க ஹோட்டல்ல கரெக்ட். அப்ப நீங்க இந்த புள்ளிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம மக்கள் யோசிக்க தானே ஆரம்பிப்பாங்க. அதனால இதுல இதெல்லாம் ஒரு டைவர்ஷன் டெக்னிக். இதை மையப்படுத்தி நம்ம ரொம்ப இப்ப அடுத்தது கவர்னன்ஸ் என்னன்றதை பத்தி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில என்னைக்கு வாய்ப்பு இருக்கு? அது சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள். அந்த கேரளா இது இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு தமிழகத்தை பத்தி என்னன்னு முடிவு எடுப்பாங்க. கேரளாவில் யாரு முதலமைச்சர் முடிவு பண்ணியாச்சா? இல்ல, இன்னைக்கு வந்துடும். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அமைச்சரவை பொறுப்பேற்க முதல் நாளே காங்கிரஸ் தரும் சொல்லப்பட்டுச்சு, ஆனா தரல. அது முன்ன பின்ன இருக்கும், நெகோசியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இழுபறிகள்லாம் இருக்க தானே செய்யும். அதை நம்ம பெருசா ஊதி பெருசாக்க வேணாம். என்னன்னா இப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை, இப்ப அதிமுக ஒரு தரப்பினர் ஆதரவு கொடுத்தனால அறுதி பெரும்பான்மையே அவங்களுக்கு இருக்கு. அது காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு. காங்கிரஸ் ஏற்கனவே வைத்த நிபந்தனைகளை அவங்க செயல்படுத்துறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரியான. அப்படிலாம் கிடையாது. அதாவது அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணதுனால இந்த கட்சியினுடைய கமிட்மெண்ட்ஸ் டைல்யூட் ஆயிரும்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் திமுகவிலும் போய் மந்திரிகளெல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. அதுக்காக திமுகவினுடைய அடிப்படை கொள்கை டைல்யூட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியுமா? இது தனிப்பட்ட மனிதர்கள், எம்எல்ஏக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போறதுன்றது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில நடக்கதான் செய்யும். காரணம், இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய வியப்பு, நிறைய விஷயங்களை புரியல. அது இந்த 4 நாள்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறப்ப தெளிவா தெரியுது. அதனால எல்லா கட்சிகளுமே அடுத்தது என்ன பண்ணணும், எதை நோக்கி நகரணும், நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு வங்கியை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால இந்த நேரத்தில் நம்ம உடனே இதுக்கு ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட்டுரும். இப்போ தண்ணி நல்லா கலங்கிருச்சு, இது செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சனாதனம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, அது உங்களுக்கு ஏற்புடையதா? சனாதனம் ஒழிகன்னா அவர் சொல்ற கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மதத்தை மட்டுமே மையப்படுத்தி சொல்லல. ஜாதி வேறுபாடுகள், ஜாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதியின் அடிப்படையில் பல ஆண்டு காலம் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அவர் சனாதன ஒழிகன்னு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க சனாதனம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே சனாதனம் புரிஞ்சுக்கப்பட்ட விதம்
இந்த ஜாதி கட்டமைப்பினால ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம இங்க பேசுறோம். அதிமுகவுடைய பிளவை எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்த்தது தான். அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட தலைமைக்கே ஏகப்பட்ட கேள்விக்குறி ஏற்கனவே இருந்துச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அது அப்பட்டமா வெளியில வந்து தெரியுது. அந்த பிளவு யாருக்கு சாதகமா இருக்கு? அது போக போக தான் பார்க்கணும். வேற அத நீங்க லேட்டா வந்தீங்களா? அது முதல்ல பேசியாச்சு. குதிரை பேராம முடிஞ்சிருச்சு. இதுல வந்து இப்ப இதுல நான் பார்த்தது என்னன்னா, இந்த லாஸ்ட் 2 daysல ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சினிமா சீன் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு நல்ல வலுவான எதிர்கட்சியும் ஒரு நிலையான நல்லாட்சியும் கிடைக்கிறதுக்கு கூட இது வாய்ப்பு அளிக்கலாம். காரணம் நம்ம வந்து வெறும் இந்த அடிச்ச 3 மாசம் என்ன நடக்கும், 4 மாசம் என்ன நடக்கும்ன்றது மட்டுமே யோசிக்காம, ஒரு பக்கம் தாவேகா தலைமையிலையும் இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கிறதுன்றது ரெண்டு பக்கமே செக்யூலர் ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க. மத சார்பின்மையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்கு. இதுல பிஜேபி ஊடுருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். அதை குறித்து தான் நாங்க நினைச்சு இப்ப வரைக்கும் நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா திருப்பி மீண்டும் தமிழகத்தில் எப்படி திராவிட கட்சிகளுக்கு இடையே போட்டி இருந்தாலும் அதுல வந்து மத சார்பின்மை முக்கியத்துவம் அதுல கிடைக்கலன்ற பாயிண்ட் தான் இப்ப திருப்பி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து தமிழகத்திற்கு ஒரு மிக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இருக்கா? அந்த இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை? இந்தியா கூட்டணின்றது பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த கட்சிகள் எல்லாமே மத சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில கண்டினியூ ஆகும். அதுக்கான இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டிருக்கு. அது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பேசி தீர்க்கப்பட்டுரும். கண்டிப்பா பிஜேபி எதுக்கணும்னா இந்தியா கூட்டணியில இருந்துதானே ஆகணும். இந்தியா கூட்டணின்றது தனிப்பட்ட கட்சிகளுடைய விருப்பு வெறுப்பு கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் கிடையாதுல்ல. இப்ப கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து காங்கிரஸும் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்து போட்டி போடுது. ஆனா இந்தியா கூட்டணியில 2 பேருமே இருக்கிறாங்கல்ல. அது போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க வேண்டியதான். அவரு வந்து அமித்ஷாவை பத்தி ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. மோடியை பத்தி ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்காரு. அந்த கமெண்ட் எல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் மோடியை பத்தியும் அதை பத்தி எனக்கு இப்ப கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. திமுகவுடைய முதல் கட்ட தலைவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் வந்து திமுக முதல்ல குத்திருச்சுன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் இருக்கிறப்ப எப்படி அவங்க வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கு? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. இங்க வந்து நீங்க திமுக வெர்சஸ் காங்கிரஸ் சொல்லி பார்க்க கூடாது. இங்க பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரே பாயிண்ட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதுதான் இதுல இருக்கிற மையப்புள்ளி. அதனால திருப்பி நீங்க அதை குத்தி கிளற பார்க்காதீங்க. என்னது? நீட் தேர்வை தான் இப்ப மத்திய அரசே ரத்து பண்ணிருச்சு. இப்ப இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்களே, அது பண்ணிட்டாங்களா இல்லையா? அதனால இப்ப நீங்க நம்ம ரத்து பண்ண தேவையில்லை பாஸ். இல்ல பாஸ், விஜய் சொன்னதுனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அங்கேயே ஒரு நீட்டு தேர்வை உருப்படியா நடத்த முடியாத ஆட்சி இந்த ஆட்சி, மோடியினுடைய அரசு. பட் கரெக்ட், லீக் எப்படியாச்சு? ஒரு மத்திய சர்க்காரால விஸ்வகுரு, உலகத்துக்கே நாங்க ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதமர் அது பேர் என்ன, நீட்டு தேர்வை கூட நடத்த முடியல. அதை கேட்கறதுக்கு நமக்கு வக்கு இல்ல. கரெக்ட் தானே? அப்ப விஸ்வகுருன்னு சொல்லி நாங்க உலகத்துக்கே ஒரு முன்மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரதமர் ஏன் நீட்டு தேர்வை உருப்படியா நடத்த முடியல? எப்படி லீக் ஆகலாம்?
அதனால இது லீக் ஆயிருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ அரசியல் இருக்கு. சத்தமா கேளுங்க. பண்டிட்டு ஏன் பயப்படுறீங்க? பண்டிட்டுன்னு ஒண்ணு அதை பத்தி என்னுடைய கருத்து என்னன்னா, 1943 நேரு அவர்கள் தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசு மற்றும் அரசு பணி எல்லாமே வந்து சயின்டிபிக் டெம்பரை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஞ்ஞானத்தை மையப்படுத்தி தான் நம்மளுடைய நாட்டை முன்னுக்கு எடுத்துட்டு போகணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஜோசியரை உள்ள சீனுக்குள்ள கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். சொன்ன பிறகு உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் ஜோசியர் எல்லாம் வந்து சீனுக்கு பின்னாடி இருந்தாங்க. மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இது எல்லாமே சீனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இவரை திரைக்கு முன்னால கொண்டு வந்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் அதை உடனே அவர் வாபஸ் வாங்கினது வந்து நல்ல ஆலோசனைகளுக்கு அவர் உள்வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. முதல்வர் வந்து தயாரா இருக்கிறார்ன்றது அருமையா காமிக்குது. கண்டிப்பா எதிர்கட்சி வந்து எதிர்க்குதுன்னு நினைக்காதீங்க. எதிர்கட்சி வந்து என்னைக்குமே நல்ல ஆலோசனைகள் கொடுக்குதுன்னு நினைங்களேன். ஜனநாயகத்தில் நீங்க வந்து எப்பவுமே ஹீரோ வில்லன் மாதிரியே சித்தரிச்சு பாக்குறதுனாலதான் நம்மளுடைய சட்டசபையில எப்ப பார்த்தாலும் ஒண்ணு எதிர்கட்சியை திட்டுறதும் இல்லைன்னா நம்ம தலைவரை புகழ்றதுமே இருக்கு. இந்த வருங்காலங்கள்ல சட்டசபையில ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த சட்டசபையில எதிர்பார்க்கிறேன். பேரு அடிபடும், ஆளும் அடிபடும், யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. இடம்பெற போறீங்க. தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல, வேலை இல்லாதவங்களுக்கு 4000, கண்டிப்பா 2500 குடும்பத்தினர்களுக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்கு நடைமுறைக்கு வரப்போகுது? இப்ப இது சம்பந்தமா இப்ப நீங்க ரொம்ப ரெலவெண்டான இப்பதான் ஆரோக்கியமான கேள்வி கேட்கறீங்க. மத்தெல்லாம் கிசுகிசுப்புகள். பட் இப்பதான் நீங்க வந்து முக்கியமான பாயிண்ட் கேட்கறீங்க. இந்த கூட்டணி வலுவாக செயல்படணும்னா, நல்ல ஆட்சி அமையணும்னா ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று போடணும். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாரி போட்டு 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ ஒரு தடவை கூட்டணி அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏது, இது போன ஆட்சியில நடக்கல. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கூட்டணியில இது ஆட்சியில இருக்கிறாங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போன தடவை இவ்வளவு குழப்பங்கள் இருந்திருக்காது. தொழிலாளர்கள் போராட்டம், அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், இதெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்திருக்கலாம். காரணம் கூட்டணி கட்சிகள் அதற்காக தெளிவா என்ன பேசணுமோ அதை பேசியிருப்பாங்க. இந்த ஆட்சியில் அது அமையணும்ன்றது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளா இருக்கும். இது தவிர யூபிஏ ஒன்று இருக்கிறப்ப அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில நேஷனல் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று போட்டாங்க. அதுல வந்து சிவில் சொசைட்டிஸ், என்ஜிஓஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் அந்த கூட்டமைப்பில் வச்சிருந்தாங்க. உங்கள்ட்ட இருந்து கருத்து கேட்டாங்க. ஸோ இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, தீர்க்கமான ஒரு ஆட்சியை அமையணும்னா இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகளை முதல்வர் எடுத்தாருன்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா திருப்பி ஜோசியர்கிட்ட போய் மாட்டிக்குவார். கலைஞரப்ப இல்லை, இந்த தடவை வாய்ப்பு கண்டிப்பா வந்துடும். அந்த என்ன துறை, யார் அமைச்சர்ன்றத முடிவு வந்து இன்னும் காங்கிரஸ் எடுக்கல. அது தெரியல, 1-2 கிடைக்கும். அது வந்து கட்சி தான் முடிவு எடுக்கும். ஓகே, தேங்க்யூ. The Chennai Silks in Mega Summer Sale.